திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ரமலானுடைய ஆரம்பம் முதல் குர்ஆன் ஓர் அறிமுகம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டது, எப்படி தொகுக்கப்பட்டது, குர்ஆனுடைய தனிச்சிறப்புகள் என்ன, குர்ஆன் எச்சரிக்கக்கூடிய காரண காரியங்கள் எவை, மோமின்களுக்கு குர்ஆன் எப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை கற்றுத்தருகின்றது, நபிமார்களுடைய பிரார்த்தனைகளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் என்ன என்பதையெல்லாம் கடந்த தினங்களாக தொடர்ந்து நாம் அறிந்து வந்தோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் திருக்குர்ஆன் மிக வன்மையாக எச்சரிக்கக்கூடிய பல தீய பழக்க வழக்கங்கள் திருக்குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். அனைத்து தீய பழக்க வழக்கங்களுக்கும் ஆணிவேராக திகழக்கூடியது மனிதனுடைய நாவு. அல்லாஹ்வினுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கையாக சொன்னார்கள், உங்களுடைய நாவுகளை நீங்கள் பேடிக் கொள்ளுங்கள். ஏன் நாவுகளை பேண வேண்டும்? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஒரு மனிதன் எவ்வளவுதான் நன்மையான காரியங்களை செய்தாலும் சரி, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இஸ்லாத்தின் அடிப்படை தூண்களாக திகழ்கின்ற தலை சிறந்த வணக்கங்களை ஒரு அடியான் புரிந்தாலும் சரி, அவன் தன்னுடைய ஆயுள் காலம் முழுக்க ஒரு 80 வருடமோ 90 வருடமோ ஆயுள் காலம் முழுக்க அந்த அடியான் நன்மைகளை செய்தாலும் ஒரு 5 நிமிடம் தன்னுடைய வாழ்வில் அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அவனுடைய எல்லா நல்லறங்களும் அழிந்து நாசமாகிவிடும் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். நன்மைகளை அனைத்தையும் அழிக்கக்கூடிய அடுத்த கட்ட மிக முக்கியமான ஒரு பவர் எதற்கு இருக்கிறது என்றால் இந்த நாவுக்கு இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரங்களிலும் சஹாபாக்களுக்கு இந்த நாவை தன்னுடைய கைகளால் பிடித்து, இதை நீங்கள் ஜாக்கிரதையாக பேணுங்கள், இதை பேணுவதின் மூலம்தான் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும். நாவை பேணுதல் இல்லாமல் ஒரு மனிதன் பயன்படுத்தினால், நாவை அளந்து இந்த மனித சமூகத்தில் ஒரு மனிதன் பயன்படுத்தவில்லையானால் அடுத்த கட்டமாக அவன் இழப்பது அவன் சேமித்து வைத்திருக்கக்கூடிய நன்மைகள். ஒரு மனிதன் திருடுகிறான், விபச்சாரம் புரிகிறான், கொலை செய்கிறான், சூதாட்டம் ஆடுகிறான், லஞ்சம் வாங்குகிறான், வியாபாரத்தில் மோசடி செய்கிறான், இப்படி தீமைகளை நீங்கள் பட்டியல் போடுங்கள். எந்த தீமைகளை செய்தாலும் அந்த தீமைகளுக்குரிய தண்டனைகளை எல்லாம் பெற்று அவன் செய்த நன்மைகளுக்கு ஏற்றவாறு சொர்க்கத்தில் அந்தஸ்துகள் வழங்கப்படும். ஆனால் இந்த நாவை ஒரு மனிதன் பேணவில்லையானால் அவனுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரிக்கிறார்கள். உடல் உறுப்புகளினுடைய முக்கிய அங்கமாக திகழ்வது மனிதனுடைய நாவு. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அருள் என்றும் கூட சொல்லலாம். எத்தனையோ உயிரினங்கள், நிலத்தில் ஊர்ந்து செல்கிற சிறிய பெரிய எத்தனையோ பலம் வாய்ந்த, பலம் குன்றிய எவ்வளவோ கால்நடைகள் உண்டு, மிருகங்கள் உண்டு. அவைகளுக்கெல்லாம் நம்மை விட நீண்ட நாக்குகள் உண்டு. இருந்தாலும் அவைகள் நம்மை போல பரஸ்பரம் ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடவோ, பரஸ்பரம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புரிந்து கொள்வதற்காக வேண்டியோ நான் வசைத்து பேசுகிற பொழுது ஏதாவது சப்தங்கள் வருகிறதா என்றால் அவைகளுக்குரிய ஏதாவது ஒரு சில சப்தங்கள், குறிப்பிட்ட சப்தங்கள் தான் வருமே தவிர, மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறானே நாவு,
இந்த ஒரு ஆற்றல், இந்த ஒரு அருள் எந்த ஒரு உயிர் ஜீவராசிகளுக்கும் கிடையாது. மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் உண்டு. மனிதன் இந்த நாவை எந்த அடிப்படையில் பயன்படுத்துகிறானோ அதற்கேற்றவாறு அவனுடைய வாழ்வில் அந்தஸ்துகள் உயர்கிறது. மனிதன் எந்த அளவுக்கு இந்த நாவை பயன்படுத்துகிறானோ அதற்கேற்றவாறு அவனுடைய வாழ்வு அனைத்தும் நாசமாகி விடுகிறது. மனிதன் இந்த நாவை எப்படி அசைத்து பேசுகிறானோ அதற்கேற்றவாறு சமூகத்தில் அவனுக்கு மரியாதைகள், சமூகத்தில் அவனுக்கு நிறைய அந்தஸ்துகள், மதிப்புகள் உயர்கிறது. மனிதன் பேசுகிற பேச்சை வைத்து கேட்கிற மனிதன் கோபம் அடைகிறான், சந்தோஷமும் அடைகிறான். மனிதன் தன்னுடைய நாவில் விஷத்தை கலந்து பேசினால் கணவன் மனைவிகளுக்கிடையே கூட சண்டைகளை உண்டாக்க முடியும், நண்பர்களை கூட பிரித்து வைக்க முடியும், சமூகத்தில் கூட மிகப்பெரிய குழப்பங்களை உண்டாக்க முடியும், ஒற்றுமைக்கு கூட பெரிய அளவில் வேட்டு வைக்க முடியும். நண்பர்களை பகைவர்களாகவும், ஒரு குடும்பங்களை சீரழிக்கவும், சமூகத்தை சின்னாபின்னமாக்கவும், மனித சமூகத்தினுடைய மன நிம்மதியே இல்லாமல் ஆக்கவும் ஒரு மனிதனுடைய நாவு போதும். ஆகவேதான் தீயினால் சுட்ட புண் கூட ஆறிவிடும் என்பார்கள், நாவினால் சுட்டவடு ஆறாது. நாவுக்கு மனிதன் கட்டுப்படுகிறான். மனிதன் நாவை அடக்கி வைப்பதற்கு பதிலாக நாவுக்கு மனிதன் அடிமையாகி விடுகிறான். அதுதான் யதார்த்தம் இன்றைய சூழ்நிலையில். சாதாரணமாக இன்றைக்கு பாருங்கள், அதிலும் குறிப்பாக தமிழக மக்களுக்கு கோபம் வந்தால் உலகத்திலே நீங்கள் எந்த நாட்டிலும் நீங்கள் பார்க்க முடியாது. தமிழக மக்களில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கோபம் வந்தால் அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை நீங்கள் எண்ணி மாளாது, சொல்லி மாளாது. பெண்களுக்கு கோபம் வந்தால் பைப்படிகளில் பயன்படுத்துகிற வார்த்தை, வீதிகளில் பயன்படுத்துகிற வார்த்தை, குடும்பங்களில் பயன்படுத்துகிற வார்த்தை, தெருக்களில் பயன்படுத்துகிற வார்த்தை, இவைகளை எல்லாம் மொழியாக்கம் செய்து ஒரு ஆங்கில நாட்டிடத்திலே கொடுத்து பாருங்கள். இன்னும் இவ்வளவு பெரிய அறியாமைக்குரிய மக்களா இவர்கள், இவ்வளவு பெரிய மடையர்களா இவர்கள் என்கிற அளவுக்கு மனிதனுக்கு கோபம் வந்தால் மனிதனுடைய நாவசைத்து மனிதன் பேசுகிற பேச்சில் அவ்வளவு தீய பேச்சுக்கள். அதனுடைய விபரீதம் இவர்களுக்கு புரியவில்லை. நாவை நம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து நாம் நாவை அடக்கி ஆளாவிட்டால், நாவுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம் என்றால் இழப்பது, இழக்கப் போவது சொர்க்கத்தையும் நன்மையான காரியங்களையும். செய்கிற இபாதத்துகள் எல்லாம் அழிந்து நாசமாகி போய்விடும். ஆயுதங்களை கொண்டு ஒரு மனிதனை திருத்த முடியாது என்பார்கள். ஆனால் கனிவான வார்த்தை, உறுதியான நம்பிக்கை, அன்பான பேச்சுக்கள், இவைகளை கொண்டு, ஆயுதங்களை கொண்டு திருத்த முடியாத சமூகத்தை எல்லாம் நாவை கொண்டு திருத்த முடியும் என்பார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நாவினுடைய சக்திகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த நாவை கொண்டு ஒரு மனிதனை நீங்கள் நேர்வழிப்படுத்த முடியும். இந்த நாவை கொண்டு ஒரு மனிதனை தீமையான காரியத்தின் பக்கம் நீங்கள் அழைக்க முடியும். நாவுக்கு அவ்வளவு பெரிய பவர்ஃபுல், அவ்வளவு பெரிய சக்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். இந்த நாவுக்கு மிகப்பெரிய ஒரு பயிற்சி தான் இந்த ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் என்றாலே பட்டினி கிடப்பது என்று நீங்கள் நினைக்க கூடாது. சாதாரண காலத்திற்கும் ரமலானுடைய காலத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், சாதாரண காலத்தில் 9 மணிக்கு இரவில தூங்குவோம், காலையில் 9 மணிக்கு எழுந்து பிறகு நாம் உணவு உண்போம். ரமலானுடைய காலத்தில் ஃபஜ்ரில் இருந்து மக்ரிப் வரை ஒரு 13 மணி நேரம் பட்டினி. சாதாரண நேரத்தில் ராத்திரி 9 மணியில இருந்து காலை 9 மணி வரை 12 மணி நேரம் பட்டினி. ஆக இரவு பகல் மாறி இருக்கிறதை தவிர உண்ணுகிற உணவில் ஏதாவது குறை வைத்திருக்கிறோமா என்றால், ரமலானுடைய மாதம் வந்தால் செலவுதான் ஜாஸ்தி இல்லையா? அளவுக்கு அதிகமாக உண்கிறோம். நோன்பு திறக்குகிறோம் என்கிற பெயர் தான், நோன்பு திறக்கக்கூடிய நேரம் எப்பொழுது வரும் என்று மனிதர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு போர்க்களத்தை போல ஒரு காட்சி இல்லையா? அதற்கென்று நீராகாரங்கள், அதற்கென்று பல்வேறு வகையான கனி வர்க்கங்கள், அதற்கென்று கஞ்சி வகைகள், எவ்வளவு காரணகாரியங்களை மனிதன் நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வேணும் தான்.
அவ்வளவையும் மனிதன் உட்கொண்டு மகரிப் தொழுகைக்கு பிறகு அவசர அவசரமா வீட்டுக்கு போவார்கள். எதற்காக? வீட்டில் போய் டிஃபன் பண்ண போறாங்க நம்பாங்க. மகரிப் தொழுது பள்ளியில கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். அவ்வளவையும் மனிதர்கள் உண்டு. ஆனால் இரவு தொழுகிற மகரிபுடைய தொழுகை முடிந்த உடனே ஒரு சாப்பாடு, இந்த மாதிரி பயானுக்கு பிறகு ராத்திரிக்கு போய் ஒரு சாப்பாடு, ஃபஜ்ருக்கு முன்னதாக ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னதாக சஹருக்கு ஒரு சாப்பாடு, கடைசியில் பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சிடுறது. ஆக சாப்பிட்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அது ரமலான் அல்லாத காலங்களை காட்டிலும் ரமலானுடைய காலத்தில் மனிதர்கள் அதிகமாகத்தான் உண்கிறார்கள். பட்டினி இங்கே முக்கியம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களை பட்டினி கிடத்தி மிச்சப்படுத்தி அல்லாஹ்வுடைய கஜானா ஒன்றும் அல்லாஹ் கூட்டப் போவதும் கிடையாது. அப்ப இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் படிப்பினை நாவுக்கு கட்டுப்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் நோன்போடு இருக்கும் பொழுது யாராவது உங்களிடத்திலே வம்பு தும்புகளுக்கு சண்டை சச்சரவுகளுக்கு வந்தால் நான் நோன்பாளி என்று சொல்லி நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஒரு பாடம் இந்த ரமலான் முழுக்க தினசரி அல்லது எங்காவது மக்கள் நம்ம இடத்திலே சண்டைக்கு வந்தால் நான் நோன்பாளியப்பா, உங்களோட எல்லாம் தகராறுக்கு நாங்கள் நிற்ப தயாராக இல்லை, நான் நோன்பாளி, இந்த மாதத்தை நான் கண்ணியப்படுத்துகிறேன், நான் நோன்பாளி, நீ கோபப்பட்டா என்பதற்காக வேண்டி நான் கோபப்பட முடியாது, இப்படியே சொல்லி சொல்லி இந்த மாதம் முழுக்க நாம் பக்குவப்படும் பொழுது ரமலான் முடிந்தவுடன் அந்த பக்குவம் தொடர்ந்தால் நாமெல்லாம் வெற்றியாளர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் ஃபீ அன் யத தஆமஹு வ ஸராபஹு. யார் ரமலானுடைய மாதத்தில் கெட்ட பேச்சுக்களை பேசவில்லையோ, யார் ரமலானுடைய மாதத்தில் கெட்ட நடவடிக்கைகளை விடவில்லையோ, அவர்கள் உண்ணாமல் இருந்தாலும் பருகாமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. கெட்ட நடவடிக்கைகள் கெட்ட பேச்சுக்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில இருந்து அகற்றப்பட வேண்டும். நாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி இந்த ரமலானுடைய மாதத்தின் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான், நமக்கு எதிர்பார்க்குகிறான். அதை கொண்டுதான் நிச்சயமாக ஒரு மனிதன் ஈடேற்றம் பெற முடியும் என்பாந்த சோர்களே. நாவின் மூலம் மனிதன் செய்கிற அழுச்சாட்டியங்களுக்கு கையும் இல்லை கணக்கும் இல்லை என்று சொல்லலாம். எவ்வளவு பெரிய இபாதத்தாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடைவல்லலாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய தர்ஜாவில் உயர்ந்தவனானாலும் சரி, நாவை மட்டும் அவன் அடக்கி ஆளாவிட்டால் அவனுடைய அமல்கள் பாழாவது மட்டுமல்ல, சமூகத்தில் யாரும் அவனை மதிக்கவே மாட்டார்கள். புரிகிறதா? யாரும் அவனை சமூகத்தில் மதிக்கவே மாட்டார்கள். வீணானவற்றில் ஈடுபடுவது, வீணான பேச்சுக்களை கேட்டு அதை வெளியே பேசுவது, வீணான காரண காரியங்களில் மூழ்குவது, இதனால் மனிதன் நாவை அடக்கி ஆள்வதற்கு பதிலாக நாவை சமூகத்திலே எல்லா வகையிலும் இலகுவாக பயன்படுத்துகிறனுடைய விளைவுதான் அமல்களை அழித்து அமல்களை இழந்து மறுமை நாளில் நரகத்திற்கு செல்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படியானால் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த நாவை குறித்து என்ன சொன்னார்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால்தான் தொடர்ந்து நாம் பார்க்க போடுகிற மிகப்பெரிய தீய விளைவுகளுக்கு எது ஆணி வேறாக திகழும் என்பது உங்களுக்கு புரியும். திருமதியில் வருகிற ஒரு நபிமொழியை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தினந்தோறும் இந்த நாவு இருக்கிறது, இந்த நாவிடத்தில் கைகளும் கால்களும் செவிகளும் இன்னவிற உறுப்புகளும் தினந்தோறும் நாவிடத்திலே பேசுகிறதாம். காலை எழுந்தவுடன் பேசுகிறதாம், நீ அல்லாஹுவை பயந்து கொள். நாவிடத்திலே பேசுகிறது கை கால் எல்லா உறுப்புகளும். நீ அல்லாஹுவை பயந்து கொள். நீ எந்த அடிப்படையில் உன்னை பயன்படுத்துகிறாயோ அதற்கேற்றவாறுதான் எங்களுடைய செயல்பாடுகள் அமையும். நீ தவறாக நீ சமூகத்தில் பேசினால் எங்களுடைய செயல்பாடுகளும் அதற்கேற்றவாறு தவறாக அமையும். அல்லாஹுவை நீ பயந்து கொள் என்று ஒவ்வொரு உறுப்புகளும் தினந்தோறும் நாவிடத்தில் முறையிடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நபிமொழி யாருக்காவது தெரியுமா? தாய்மார்கள் உன்னிப்பாக இந்த உரையை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் பிறகு சொல்லக்கூடிய நிறைய காரண காரியங்களில் பெண்கள் அதிகம் பங்கெடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கையில் அதிக பெண்கள் இடம்பெறுகிறார்கள்.
ஆக மிக மிக உன்னிப்பாக இந்த பாடத்தை கவனிக்க வேண்டும், ஆண்களும் சேர்ந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா உறுப்புகளும் நாவிடத்திலே தினந்தோறும் அதிகாலை பொழுது முறையிடுகிறது, அல்லாஹுவை நீ பயந்து கொள். நீ எந்த அளவுக்கு சமூகத்தில் உன்னுடைய நாவை அளந்து பேசுகிறாயோ அதற்கேற்றவாறு தான் எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அமையும். உண்மைதானே? நாவை அசைத்து ஒரு மனிதனுக்கு ஆத்திரம் ஊட்டுமாறு பேசினால் அவன் திரும்ப என்ன செய்வான்? கையத்தான் உடைப்பான், இல்லையா? நாக்கு பிடிச்சா இருப்பான், வாய்க்குள்ள கையை விட்டு நாக்கு பிடிச்சாதான் இருப்பான். அப்படிலாம் திமிருக்கு வேணா பேசுவான். நாக்கு உனக்கு ரொம்ப நீளண்டா, நாக்கு அறுத்தா தான் நீ எல்லாம் ஒதுங்குவ, திமிருக்கு பேசுவானே தவிர எதிர்ப்புகளை தெரிவிக்கும் போது மண்டையை உடைப்பான், அல்லது காலை உடைப்பான், அல்லது கையை உடைப்பான். உறுப்புகளுக்கு தான் சேரும். அதனால தான் தினசரி காலையில் எழுந்து இந்த உறுப்புகள் எல்லாம் நாவிடத்தில் முறையிடுகிறது. நீ அல்லாஹுவை பயந்து சமூகத்திலே பேசு, ஏனென்றால் ஏற்பட போகிற இழப்பு உனக்கல்ல எங்களுக்கு என்னுடைய அர்த்தம். அதனால மிக மிக ஜாக்கிரதையாக இரு என்று எல்லா உறுப்புகளும் நாவிடத்தில் முறையிடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதி என்று சொல்லப்படுகிற நபிமொழி தொகுப்பில் நம்மால் பார்க்க முடிகிறது. இது முதலாவது நபிமொழி. இரண்டாவது நபிமொழி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு சில மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம், பேசாம அவனை ஒரு மணி நேரம் உட்கார வச்சு அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு பேசிட்டே இருப்பார்கள் ஒரு சில மனிதர்கள். பேசாமல் இருந்தால் அவர்கள் இறந்தே போய் விடுவார்கள். அந்த அளவுக்குள்ள மனிதர்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அதிகப்படியாக பேசுவார்கள். இது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு நல்ல பண்பா? நாவை இப்படி அவனுடைய கட்டுப்பாடு இல்லாமல் நாவை இப்படி உலாவ விடலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அதே திருமதியிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹுவினுடைய திக்ருகளுக்கு பகரமாக அல்லாஹ்வினுடைய திக்ரை தவிர, அப்படி வைத்துக் கொள்ளுங்களேன், அல்லாஹ்வுக்கு செய்கின்ற திக்ருகளை தவிர, திக்ருகள் தான் 33 முறை தஸ்பீஹ், 100 முறை தஸ்பீஹ், இப்படி எல்லாம் திக்ருகள் அதிகமாக சொல்ல வேண்டும். அந்த பேச்சல்ல, அந்த நாவசைப்பல்ல. அல்லாஹுவை திக்ரு செய்வதை தவிர எவன் ஒருவன் அதிகமாக நாவசைத்து பேசிக்கொண்டே இருக்கிறானோ அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் கடினமாக்கி விடுவான். மனித சமூகத்தில் அல்லாஹ்வுக்கு வெறுப்பானவர்கள் யார் தெரியுமா? யாருடைய உள்ளம் கடினமாக இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக மிக வெறுப்பானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நமக்கு தெரிவதில்லை, எப்பொழுது பார்த்தாலும் பேச்சு. சாதாரணமாக ஒரு முசாபஹா செய்து ஒரு 5 நிமிடம் ஒரு மனிதனை பார்த்து சலாம் சொன்னால் ஒரு 1000 விஷயத்தை பேசி முடித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு பேசுகிற மக்கள் உண்டு. அதனுடைய விபரீதம் புரியவில்லை. உள்ளங்கள் கடினமாகிவிடும். உள்ளங்கள் கடினமானால் மனிதர்களிலேயே அல்லாஹ்வுக்கு வெறுப்பானவர்கள், உள்ளம் கடுமையாக்கப்பட்ட மனிதர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து கூறுகிறார்கள் நாவை குறித்து, அல்லாஹ்வையும் மறுமையும் நீங்கள் நம்புகிறீர்களா? கேள்வி. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நீங்கள் நம்பியவர்களா? அல்லாஹ்வையும் மறுமையையும் நீங்கள் நம்புகிறீர்களா? அப்படி நீங்கள் நம்பக்கூடியது உண்மையானால், அல்லாஹ்வையும் மறுமையும் நீங்கள் நம்பியது உண்மையானால், நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பேசினால் நன்மையை பேசுங்கள், இல்லை என்றால் மௌனமாக இருங்கள். பேசினால் நன்மையை பேசுங்கள், இல்லை என்றால் மௌனமாக இருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவன் பாந்த சோர்களே. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களில் சிறந்தவன் யார் தெரியுமா? முஸ்லிம்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் யார்? யார் அழகான தாடி வைத்திருப்பானோ அவரா? யார் பைஜாமா ஜிப்பா போட்டு நிறைய வாசனை திரவியங்களை பூசியிருக்கிறார்களோ அவர்களா? முஸ்லிம்களிலேயே மிக மிக சிறந்தவர்கள் யார்? கேள்வி. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிவீர்கள். சஹாபாக்களுடைய பதில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களில் மிகச் சிறந்தவர்கள் யார் என்று விளக்கும் பொழுது சொன்ன நபிமொழியில், யாருடைய நாவிலிருந்தும் யாருடைய கரத்திலிருந்தும் இன்ன பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறவில்லையோ, பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்த முஸ்லிம்கள். பாதுகாப்பு பெறாவிட்டால் அவர்கள் முஸ்லிம்களுடைய அந்தஸ்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். நாவின் மூலம் யாருடைய உள்ளம் நோகுமாறு பேசக்கூடாது. நாவின் மூலம் கடினமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தக்கூடாது. நாவின் மூலம் தேவையற்ற பேச்சுக்களில் ஈடுபடவே கூடாது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நாவை அல்லாஹ்வுக்கு திக்ரு சொல்வதின் மூலம்
எப்பொழுதும் ஈரமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அற்புதமான வாசகம் பாருங்கள். எப்பொழுதும் உங்களுடைய நாவு ஈரமாகவே இருக்க வேண்டும். எதன் மூலம்? அல்லாஹ்வுக்கு நீங்கள் திக்ரு சொல்வதின் மூலம். எப்பொழுதும் நம்முடைய நாவு ஈரமாகத்தான் இருக்கு. எப்பொழுது தெரியுமா? எப்பதான் அடுத்தவன பேசிட்டே தான் இருக்கிறோம். நாம எப்பவுமே ஃப்ரீயா இருக்கிறதே கிடையாது. நாம ரொம்ப பிஸி. நாம ஒரு 4 பேர் சேர்ந்தோம்னு சொன்னா இந்த குடிமுத்தூர்ல ஒரு வீட்டை விட மாட்டோம். ரோட்ல ஒரு பயம் நடக்க முடியாது. அதனுடைய விபரீதங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த எச்சரிக்கையில். அப்ப நம்முடைய நாவுகள் தேவையற்ற பேச்சுக்களின் மூலம் ஈரமாக இருக்கிறது. அனாவசியமான பேச்சு, கெட்ட பேச்சு, அருவருக்கத்தக்க பேச்சு, அதனுடைய விளைவெல்லாம் என்ன என்பதை பிறகு பார்ப்போம். அந்த பேச்சுக்களின் மூலம் நம்முடைய நாவுகள் ஈரமாக இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நாவை அல்லாஹ்வுக்கு திக்ரு சொல்வதின் மூலம் நீங்கள் ஈரமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த ஒரு நபிமொழியை பாருங்கள். ஒரு அடியான் ஒரு நன்மையான பேச்சை யதார்த்தமாக பேசிவிடுகிறான். அதை குறித்து அவனுக்கு எந்த ஒரு ஆர்வமோ, நமக்கு பெரிய ஒரு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலோ அவன் பேசவில்லை. ஒரு நன்மையான பேச்சை சட்டென பேசி முடித்து விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பெரிதாக நினைக்காமல் பயன்படுத்திய ஒரு நன்மையான பேச்சை அல்லாஹ் பெரிய அளவில் உங்களிடமிருந்து பெற்றுக் கொள்கிறான். அதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்வான அந்தஸ்தை கூட தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் ஒரு மனிதன் சாதாரணமாக தீய பேச்சுக்களை பேசுகிறான். அதை குறித்து அவனுக்கு ஒரு வருத்தமோ கவலையோ, பேசிவிட்டோமே என்கிற மன உறுச்சலோ அவனுக்கு கிடையாது. அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? ஒரு சில நேரங்களில் நீங்கள் பயன்படுத்துகிற சாதாரண வார்த்தை அல்லாஹ்வுடைய கோபத்தை தட்டி எழுப்பி கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரம் இருக்கக்கூடிய அளவுக்கு நரகத்திலே அல்லாஹ் உங்களை தூக்கி வீசி விடுவான். 40 ஆண்டு காலம் நரகத்திலே நீங்கள் தங்க வேண்டிய அளவுக்கு உங்களுடைய ஒரே ஒரு வார்த்தை ஒரு சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய கோபத்தை தட்டி எழுப்பும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், யாரையாவது சந்தித்து பேசும் பொழுதோ அல்லது ஏதாவது தேவைகள் நிறுத்தி பேசும் பொழுதோ, நண்பர்களோடு உரையாடும் பொழுதோ, குடும்பங்களில் பரஸ்பரம் நாம் பேசும் பொழுதோ வார்த்தைகளை அளந்து அளந்து பேச வேண்டும். என்ன பேசுகிறோம் என்பதை புரிந்து பேச வேண்டும். பேசி யாருடைய மனதாவது நொந்தால் திரும்ப அந்த வார்த்தையை திரும்ப எடுக்க முடியாது. நாம் கூட நிறைய நேரங்கள், எல்லாம் மனிதர்கள் தானே, மனக்குண்ணும் இல்லையே, நாம் எல்லாம் மனிதர்கள் தான். இந்த உரை எனக்கும் சேர்த்து தான் இந்த உரை, உங்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களாக எல்லோருக்கும் உள்ள உரை இந்த உரை. நாம் ஒன்று மலக்கல்ல. ஒரு சில நேரங்களில் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு எதையாவது பேசி விடுவோம். பேச்சை கேட்டவன் நொந்து போய் விடுவான். இரவிலே தூங்க சொல்லும் பொழுது, என்னதான் இருந்தாலும் நாம் இப்படி பேசி இருக்க கூடாது, உண்மை இல்லையா? நம்ம வாழ்க்கையில என்னமா இருந்தாலும் நாம இந்த அளவுக்கு பேசி இருக்க கூடாது, ரொம்ப கடுமையா இன்னைக்கு நம்ம நடந்து கொண்டோம், இப்படி வருத்தப்படுறதுல எந்த பயனும் இல்லை. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது ஜாக்கிரதையாக பேசுங்கள், பேசினால் நன்மையை பேசுங்கள், இல்லை என்றால் மௌனமாகவாவது இருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாவை மனித சமூகத்தில் நாம் முறை தவறி பயன்படுத்தினால் விளைவு என்னவாகும்? அரஃபா பேருரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூமின்களுடைய ரத்தம், மூமின்களுடைய பொருளாதாரம், மூமின்களுடைய கண்ணியம் உங்களுக்கு இந்த அரஃபாவை விட, இந்த துல்ஹஜ் மாதத்தை விட, புனிதமிக்க கௌபாவை விட உங்களுக்கு சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றுங்கள், மக்களுடைய தன்மானம், மக்களுடைய கௌரவம், மக்களுடைய கண்ணியம் உங்களுக்கு பிரதானமானதாக இருக்க வேண்டும், புனிதமிக்க கௌபாவை காட்டிலும். அந்த அளவுக்கு மனிதன் நாவின் மூலம் யாருக்கும் தீங்கிழைத்துக் கூட விடக்கூடாது. மக்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும், மக்களுடைய குறைகளை மறைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், மக்களை பற்றி புறம் பேசாதவனாக இருக்க வேண்டும், மக்களை பற்றி அவதூறு பேசாதவனாக இருக்க வேண்டும். மக்களுடைய கண்ணியம் குலைகின்ற வகையில் எந்த வகையிலும் அவருடைய நடவடிக்கைகள் இருந்துவிடக் கூடாது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்குகிறார்கள். இன்னொரு நபிமொழியை பாருங்கள். ஒரு நபித்தோழர், திருமதியில் வருகிற ஒரு நபிமொழி, ஒரு நபித்தோழர், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் ஒரு உபதேசம் செய்ய வேண்டும். இந்த உபதேசத்தை நான் கேட்ட பிறகு இதைவிட சிறந்த ஒரு உபதேசத்தை
நான் யாரிடத்திலும் கேட்டிருக்க கூடாது. ஒரு நபித்தோருடைய எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க பாருங்க சஹாபாக்கள். யார சொல்லலாம், எனக்கு நீங்கள் ஒரு உபதேசம் செய்யுங்கள். அந்த உபதேசத்தை விட சிறந்த ஒரு உபதேசத்தை நான் மரணிக்கின்ற வரை யாரிடத்திலும் நான் சென்று கேட்கவே கூடாது. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு உபதேசத்தை எனக்கு சொல்லுங்கள் யார சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைக் போர்டிங்க போட்டு மைக்கு போட்டு ஒரு 1.5 மணி நேரம் பயான் பண்ணல. ஒரே ஒரு வரி, குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நம்பினேன் என்று சொல்லுங்கள். சும்மஸ்தகிம், அதில் உறுதியாக இருங்கள். இதுதான் நல்ல சிறந்த வார்த்தைப்பா அப்படிங்கிறாங்க. யார சொல்லலாம், என்னை பற்றி எந்த விஷயத்தில் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? அடுத்த கேள்வி. முதல் கேள்வி, சிறந்த ஒரு உபதேசம் எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். மரணிக்கின்ற வரை அந்த உபதேசத்தை வேறு யாரிடம் சென்று நான் கேட்காத அளவுக்கு சிறந்த உபதேசமாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை நம்பு, அல்லாஹ் விஷயத்தில் உறுதியாக இருப்போம். சரியார சொல்லலாம், என்னுடைய விஷயத்தில் எதை நீங்கள் பயப்படுகிறீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாய்க்குள் கையை விட்டு நாவை பிடித்து காண்பித்தார்கள், இதை பயந்து கொள். யார சொல்லலாம், இதை பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அடுத்து சஹாபாக்குடைய கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாவை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், இந்த நாவை நீங்கள் எந்த அளவுக்கு சமூகத்தில் அளந்து பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். நாவின் மூலம் எதை சம்பாதிக்கின்றீர்களோ அதற்கேற்றவாறு மறுமை நாளில் உங்களுக்கு நரகம் காத்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பேசுகிற வார்த்தை சின்ன வார்த்தையா இருக்கலாம். நம்மெல்லாம் கோபம் வரும்போது அல்லாஹ் உனக்கு நரகத்தில் போட்டு வாட்டிட வேண்டாம் கோபத்தில் சொல்லுவோம். நம்ம டே நீ செய்த நன்மையெல்லாம் அழிஞ்சு போச்சுடா இப்படிலாம் கோபத்தில் சொல்லுவோமா இல்லையா? அதை கூட ஹதீசுகளில் நன்றாக படிக்கும் பொழுது அந்த வார்த்தை கூட அல்லாஹ்வுடைய கோபத்தை தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தை என்பதை பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஸ்லிமில் வருகிற நபிமொழி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முற்சென்ற சமூகத்திலே 2 மனிதர்கள் இருந்தார்களாம். ஒரு மனிதன் வணக்கசாலி, இன்னொரு மனிதன் வணக்கத்தில் சிறிது பொடும்போக்குடையவன். 2 பேரும் நண்பர்கள். இந்த வணக்கசாலி அடிக்கடி தன்னுடைய நண்பனிடத்தில் தொழுகையை குறித்து, இபாதத்தை குறித்து, மறுமையை குறித்தெல்லாம் நிறைய உபதேசம் செய்வானாம். அவன் எதிர்தரப்பில் இருக்கிற நண்பர் ஒரு நாள் கோபப்பட்டு இவரை பார்த்து இப்படி சொல்லி விடுகிறார். எப்படி? உன்னை என்ன அல்லாஹ் என்னை திருத்தவா அனுப்பி வைத்திருக்கிறான், நீ என்ன எனக்கு பொறுப்பாளியா என்று கோபப்பட்டு விடுகிறார். உடனே வணக்கசாலிக்கும் கோபம் வந்து விடுகிறது. அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டானப்பா, பல முறை நான் எடுத்து சொல்லியும் திருந்த மாட்டான் என்கிறாயா, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லி விடுகிறார். என்னங்க நடந்திருக்குது இந்த இடத்துல? ஒரு 2 நண்பர்கள், ஒரு நண்பர் நல்ல நண்பர், ஒரு நண்பர் தீய நண்பர். நல்ல நண்பர் பல முறை எடுத்து சொல்லுகிறார், அந்த நண்பர் அவர் பொடும்போக்காக இருக்கிறார் இபாதத்துடைய விஷயத்தில். ஒரு சில நேரத்தில் கோபப்படுகிறார், நீ என்ன எனக்கு பொறுப்பாளியா, அல்லாஹ் என்ன உன்னை திருத்துறதுக்கு தான் என்ன அனுப்பிச்சிட்டு இருக்கிறானா என்று கோபப்பட்டு பேசுகிறார். இவர் திரும்ப கோபப்படுகிறார், இப்படி எல்லாம் நடந்தா அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டானப்பான்னுகிறார். ஒரே வார்த்தை தான். 2 பேரும் மறுமை நாளில் கொண்டு வரப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 2 பேரையும் அல்லாஹ் மறுமை நாளிலே நிப்பாட்டுவான். அவர் கூறிய அந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று கூறினானே, அந்த வணக்கசாலி அல்லாஹ் நிப்பாட்டி வைத்து அவனுடைய கண் முன்னே பொடும்போக்காக வாழ்ந்த அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து நீ சொர்க்கத்திற்கு போ என்பானாம். வணக்கசாலியை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், நீ பயன்படுத்தினாயே வார்த்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று, அது உனக்கு யார் சொன்னா? நான் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்று உனக்கு ஏதாவது தெரியுமா? மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற அதிகாரம் உனக்கு எப்படி வந்தது? இது அல்லாஹுவை ஆத்திரம் ஊட்டியது, அல்லாஹ்வுக்கு கோபம் வந்தது, அல்லாஹ்வுடைய அரிசே நடுங்கியது. அவனை பிடித்து அல்லாஹ் நரகத்திலே தூக்கி வீசினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஏன் இந்த நபிமொழிகளை எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்? நாவை மனித சமூகத்திலே அளந்து பேச வேண்டும். நாவு நம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை பிடித்து காண்பிப்பார்கள். நாவின் மூலம் மனிதன் நரகத்திற்கு செல்லுவான். யா ரசூலுல்லாஹ், நாவின் மூலமும் மனிதன் நரகத்திற்கு செல்லுவானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொல்லுவார்கள், நாவின் மூலம்தான் மனிதன் நரகத்திற்கு செல்லுவான் என்று உங்களுக்கு தெரியாதா?
நாவின் மூலமா நரகத்திற்கு செல்லுவார்கள். சஹாபாக்கள் கேள்வி, நாவின் மூலம்தான் பெரும்பான்மையான மக்கள் நரகத்திற்கு செல்லுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நிறைய ஹதீஸ்களிலே நீங்கள் பார்க்கலாம், தொழுதால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, நோன்பு வைத்தால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, ஜக்காத்து கொடுத்தால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. குர்ஆன்ல நிறைய வசனங்களை பார்க்கிறீர்களா இல்லையா? ஆனா ஒரு சில இடங்களில் மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு. இந்த பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காக வேண்டி ஏற்றுக்கொண்டார்கள்? யாருக்கு இந்த பொறுப்பெடுத்தார்கள்? தன்னை பின்பற்றுகிற எல்லா மக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் செல்ல பொறுப்பெடுத்தார்களா? இல்ல. ஒரு சில நபர்களுக்கு நீங்கள் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். யாருக்கு அவர்கள்? யார்? நல்ல வார்த்தையை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அந்த அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்பேற்ற அந்த பட்டியலில் நாம் ஒவ்வொருவரும் இடம்பெற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பெடுத்தால் நமக்கு இனி எந்த பயமும் கிடையாது. மறுமை நாளில் எல்லா நபிமார்களும் கைவிட்டு விடுவார்கள். ஆதம் நபியிலே இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் கைவிட்டு விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள், நன்மை தீமை எடை போடப்படும், தீமைக்கேற்றவாறு தண்டனையும் நன்மைக்கேற்றவாறு சொர்க்கம் கொடுக்கப்படும். ஆனால் ஒரு சில நபர்கள் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு. யார் அவர்கள் அன்பார்ந்த சகோதரர்களே? இப்படி அல்லாஹுவாக வஹி மூலம் அறிவிக்கப்பட்டு இப்படிப்பட்ட பண்புடைய மக்களுக்கு நீங்கள் பொறுப்படுங்கள் என்று அல்லாஹுவே சொல்லித்தான் தூதர் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்படுத்த அந்த மக்கள் யார்? யார் தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள நாவையும், யார் தன்னுடைய இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்புகளையும் பக்குவமாக பேணி பாதுகாக்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள் நாம் சொர்க்கம் செல்வதற்கு இப்படிப்பட்ட மக்களுக்கு. அந்த அளவுக்கு நாவினுடைய விபரீதங்கள், நாவை பேணுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் ஏராளம் அன்பார்ந்த சகோதரர்களே. ஒரு நாள் பாருங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு மனைவி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்பொழுதும் ஒரு சில நேரங்களிலே குறும்புத்தனமாக பேசுவதுண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உங்களுடைய சபியா இப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும், இப்படிப்பட்டவள் அப்படிப்பட்டவள் என்றெல்லாம் பேசி விடுகிறார்கள் குறும்புத்தனமாக. பெண்களுக்கே உண்டான இயற்கை சுபாவங்கள் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன? ஆயிஷாவே, சபியாவை குறித்து இப்பொழுது நீ சொன்னாயே வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை எல்லாம் கடலில் கொண்டு போய் கலந்தால் கடலுடைய தன்மையே கெட்டு போய்விடும். என்ன வாசகம்! அப்ப மனிதன் பயன்படுத்துகிற சாதாரண ஒரு வார்த்தை அமல்களை அழித்து விடுகிறது. கடல் நீரே கெட்டு போய் விடுகிறது. ஒரு சமூகமே சீர்குலைந்து போய் விடுகிறது. மனித சமூகத்துடைய மன நிம்மதியே இல்லாமல் போய் விடுகிறது. குடும்பம் இரண்டாகி விடுகிறது. நண்பர்கள் பகைவர்களாகி விடுகிறார்கள். சண்டை சச்சரவுகள் தோன்றி விடுகிறது. தீப்பற்றி எரிவதை போல குழப்பங்கள் உண்டாகிறது. அனைத்துக்கும் காரணம் எது? மனிதனுடைய இரண்டு தாடைகளுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய ஒரு நாவு. அசைத்து பேசுகின்ற விதத்தை பொறுத்து நன்மையும் தீமையும் அமைந்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பல நபிமொழிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இனி ஒரு நபிமொழியை பாருங்கள். காரியங்களில் மிக உன்னதமானதும் தலையாயதும் எது என்று உங்களுக்கு தெரியுமா? காரியங்களில் மிக உன்னதமானதும் காரியங்களில் மிக மிக தலையாயதும் எது என்று உங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். காரியங்களில் உன்னதமானது இஸ்லாம், காரியங்களில் தலை சிறந்தது ஜிஹாத். அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லவா? இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய இபாதத்துகளிலேயே சிறந்த இபாதத்தாக திகழ்கிற ஜிஹாத்தை நாசமாக்கக்கூடிய நோன்பு, தர்மம், ஜகாத், ஹஜ் போன்ற இபாதத்துகளை எல்லாம் பாழாக்கக்கூடிய மிகப்பெரிய
உங்களுடைய வாழ்வையை அழித்து நாசமாக்கக்கூடிய ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லவா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிவீர்கள், சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள் சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போல நாவை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், மனிதன் நாவினால் எதை அறுவடை செய்கிறானோ அதை மறுமை நாளில் பார்ப்பான். நாவை மனிதன் அடக்கி ஆளாவிட்டால் இஸ்லாத்தையே அது தகர்த்து விடும். நாவை ஒரு மனிதன் பேணி பாதுகாக்காவிட்டால் அவனுடைய இபாதத்துகள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியானால் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் உண்மையான இறை விசுவாசிகளை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்பதை பாருங்கள். 23வது அத்தியாயத்தின் 3வது வசனம், வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். உண்மையான மூமின்கள், வெற்றி அடைந்த மூமின்கள் யார் என்றால் அவர்கள் வீணான காரியத்தின் பக்கம் அவர்கள் செல்ல மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் வீணான காரியத்தை அவர்கள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். 28வது அத்தியாயத்தின் 55வது வசனம், வைதா சமிஉ லஅவ அஅரது அன்ஹு. வீணான பேச்சுக்களை நல்ல இறை விசுவாசிகள் கேட்டால் அவர்கள் அத்தோடு மூழ்கி வீணான பேச்சுக்களுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி வீணான பேச்சுக்களை பேசிக் கொண்டவர்கள் இருக்க மாட்டார்கள். வைதா சமிஉ லஅவ அஅரது அன்ஹு வகாலு. அந்த இறை விசுவாசிகள் வீணான பேச்சுக்களை கேட்டால் சொல்லுவார்கள், காலு லனா அஅமாலுனா வலக்கும் அஅமாலுக்கும். எங்களுடைய இபாதத்துகள் எங்களுடைய செயல் எங்களுக்கு, உங்களுடைய செயல் உங்களுக்கு. சலாமுன், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும். சலாமுன் அலைக்கும் லா நப்தஇல் ஜாஹிலீன். அறிவீனமான செயல்களை விட்டும் நாங்கள் ஒதுங்கிக் கொள்கிறோம். இது மூமின்களுடைய பண்பு. வீணான பேச்சுக்கள் காதுகளில் கேட்டால், வா உன் செயல் உனக்கு, என் செயல் எனக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும். அறிவீனர்களோடு அல்லாஹ் நிச்சயமாக யார் மூமின்களை இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் ஒதுங்கினால், அறிவீனர்களுக்கு நேரங்களை ஒதுக்காமல் நீங்கள் ஒதுங்கினால், வீணான பேச்சு பேச வருகிற மக்களோடு நீங்கள் ஒதுங்கிக் கொண்டால் இந்த தீமை அகற்றப்படுமா இல்லையா? இந்த தீமை ஒழிக்கப்படுமா இல்லையா? மேலும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் 49வது அத்தியாயத்தின் 12வது வசனம், யா ஐயுஹல்லதீன ஆமனு. ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் லன்னி. எண்ணங்களில் தவறான எண்ணங்களும் உண்டு. நீங்கள் சாதாரணமாக எண்ணுகிறீர்கள் ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு மனிதர்களையும், ஒவ்வொரு செயல்களையும். அந்த எண்ணங்களில் ஒரு சில எண்ணங்கள் பாவங்கள் உண்டு. இன்ன பஅலல் லன்னி இஸ்முன். ஒரு சில எண்ணங்கள் பாவங்களாகும். வலா தஜஸ்ஸசு. யாரையும் நீங்கள் துருவி துருவி போய் ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். எப்படிப்பட்ட ஒரு வகுப்பு! அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக நற்குணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போதிக்கிறான். உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய இருதயங்களை நீங்கள் அலைபாய விடாதீர்கள். எண்ணங்களில் பல எண்ணங்கள், பாவமான எண்ணங்கள் எல்லாம் உண்டு. யாரையும் போய் துருவி துருவி அவர்கள் யார், இவர்கள் யார், அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று துருவி துருவி யாரையும் போய் ஆராயாதீர்கள். அப்படி நீங்கள் ஆராய முற்பட்டால் அதற்கேற்றவாறு உங்களுடைய பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் மாறி நரகத்துக்குரிய மக்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 50வது அத்தியாயத்தின் 18வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்களையும், நாவசித்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்களையும் மலக்குமார்களின் மூலம் அல்லாஹ் பதிவு செய்யாமல் இல்லை என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். 17வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நாவை குறித்து இந்த அளவுக்கு மிக கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் என்றால், ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுமாம். 17வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். அறிவில்லாத, உங்களுடைய புத்திக்கு எட்டாத எந்த ஒரு காரியத்தையும் பேசாதீர்கள், அதில் போய் ஈடுபடாதீர்கள். உங்களுக்கு நாலேஜ் இல்லாத, அறிவில்லாத எந்த காரியத்தின் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள். இன்ன சம்அ,
செவிகள் மறுமை நாளில் விசாரிக்கப்படும். வல் பஸர அவர்களுடைய கண்கள் மறுமை நாளில் விசாரிக்கப்படும். வல் ஃபுஆத அவர்களுடைய இதயமெல்லாம் மறுமை நாளிலே விசாரிக்கப்படும். குல்லு உலைக கான அன்ஹு மஸ்ஊல் ஒவ்வொன்றும் பொறுப்புதாரி. கண்ணும் பொறுப்பு, நாவும் பொறுப்பு, காதும் பொறுப்பு, கை கால் எல்லாம் பொறுப்பு. மறுமை நாளில் நான் உங்களுக்கு இந்த கண்ணிலிருந்து கால் வரை உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் அமானிதமாக இரவலாக தந்தேனே, அந்த அமானிதத்தை திரும்ப என்னிடத்திலே ஒப்படையுங்கள். முறையாக அந்த அமானிதத்தை பாதுகாத்தவர்கள் எல்லாம் யார், முறை தவறி அந்த அமானிதத்தை பயன்படுத்தியவர்கள் யார் என்கிற வரிசை வரும் பொழுது கண்கள் அல்லாஹ்விடத்திலே பேசும். இப்ப நாக்கு பேசுது, எப்படி பேசுது? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த நாக்கு பேசுதே, நான் பேசும்பொழுது ஒரு சப்தம் வருது, நீங்கள் பேசும்போது ஒரு சப்தம் வருது, இது யார் உண்டாக்கியது? நாக்கு மேலும் கீழும் அசையும் பொழுது ஒரு சப்தம் வருகிறது, அதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், அதற்கேற்றவாறு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்கிறோம். இந்த பேச்சென்கிற இந்த ஒரு கருவியை, இந்த ஒரு நியமத்தை தந்தவன் யார்? இந்த நாக்கை பேச வைத்த அல்லாஹ். மேலும் கீழும் அசையும் பொழுது எப்படி நாவிலிருந்து ஒரு சப்தம் வருகிறதோ அதே போல கையை அல்லாஹ் பேச வைப்பான், கண்ணை அல்லாஹ் பேச வைப்பான், செவிகளை அல்லாஹ் பேச வைப்பான், கல்வை அல்லாஹ் பேச வைப்பான். ஆகவேதான் எண்ணங்களில் பாவமான எண்ணங்கள் உண்டு, யாரையும் போய் துருவி துருவி ஆராயாதீர்கள், நாவை கட்டுப்படுத்தி நீங்கள் பேசுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 49வது அத்தியாயத்தின் 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபைன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு தீயவன் உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல வந்தால் அந்த செய்தியை தீர்க்கமாக விசாரிக்காமல் நீங்கள் வெளியே பேசாதீர்கள். காதில் கேட்டதையெல்லாம் பேசுகிறவன் பொய்யன் என்பதற்கு போதுமான அடையாளத்திற்குரியவன். ஒரு மனிதன் பொய்யனா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். காதால் கேட்டதையெல்லாம் பேசுகிறானே அவன் பொய்யன். உங்களிடத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபைன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின். ஒரு தீயவன், ஒரு ஃபாஸிக் உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல வந்தால் தீர்க்கமாக விசாரிக்காமல் நீங்கள் பேசக்கூடாது. உங்களுடைய நாவை நீங்கள் அதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் அந்த செய்தியை கேட்ட உடனே பேசினால் ஒன்றுமில்லாத பாமர மக்கள் அதன் மூலம் பாதிக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை அன்பார்ந்த சோர்களே. அப்படியானால் நாவை சமூகத்தில் அளந்து பயன்படுத்தாவிட்டால் ஏற்பட போகிற இழப்பையும் நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இழப்பு? அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் அதைத்தான் உரையினுடைய துவக்கத்திலே நினைவுபடுத்தினேன். இணை வைத்தலுக்கு அடுத்தபடியாக நன்மைகளை எல்லாம் அழித்து நாசமாக்கிவிடும். மறுமை நாளில் நல்லவர்களும் சொர்க்கவாசிகளும் தீயவர்களுக்கும் தீர்ப்பு சொல்லி எல்லோரும் சொர்க்கத்தை நோக்கி ஓட்டப்படுவார்கள், சொர்க்கத்தினுடைய வாசலில் தடுக்கப்படுவார்கள். அப்பொழுது ஒரு சாரார் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள், அல்லாஹுவே அதோ அவன் சொர்க்கம் செல்கிறான், யா அல்லாஹ் அவன் என்னை பேசினான், என்னை திட்டினான், என்னுடைய மனசு நோகுமாறு நடத்தினான், என்னை வஞ்சக பேச்சு பேசினான், என் மீது அவதூறு சொன்னான், என்னை கோல் முட்டினான், புறம் பேசினான், என்னிடத்திலே பொய் சொன்னான், உன் மீது சத்தியமிட்டு என்னை ஏமாற்றினான், பல்வேறு வகையான குற்றச்சாட்டுக்கள். இப்படி அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நமக்கு எதிராக யாராவது குற்றம் சுமத்தினால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன? இந்த உலகத்துடைய நீதிமன்றத்தில் நம் மீது யாராவது குற்றம் சுமத்தி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கோர்ட்ல என்ன செய்வாங்க? குறிப்பிட்ட ஒரு அபராதம் போடுவாங்க இல்லையா? அபராத தொகை இத்தனை ரூபாய், இத்துணை ஆண்டு காலம் சிறையிலே அவர்கள் அடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். மறுமையில் அபராதம் உண்டு. என்ன அபராதம்? மறுமையில் நமக்கு காசு பணம் இருக்காது, உலகத்தில் தான் காசு பணம். மறுமையில் அபராதம். என்ன அபராதம்? நான் யாரையாவது பேசி மனசு நோகடித்திருந்தால், நான் யாரையுடைய கண்ணியத்திற்கு எதிராக நடந்திருந்தால், நான் யாரையாவது மனசு நோகுமாறு நான் புண்படுத்தி இருந்தால், அவர்கள் எல்லாம் எனக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பேசும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? என்னுடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லா இபாதத்துகளையும் வாங்கி என்னால் யார் பாதிக்கப்பட்டானோ அவனுடைய கையில் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அப்ப சொர்க்கத்திற்குரியவன் திடீரென நரகத்திற்குரியவனாக மாற்றப்படுவான். சுப்ஹானல்லாஹ். இந்த நாவு, சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு நாவு, நம்முடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு 5 கிராம் எடையுள்ள இந்த ஒரு நாவு
நம்மை நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் இழுத்து செல்கிறது என்றால் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பார்ந்த சொற்களே. எவ்வளவு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பேணுதலாக இருக்க வேண்டும் நாவுடைய விஷயத்தில். நாவின் மூலம் இந்த மனித சமூகத்தில் ஏற்படுகிற தீமைகளை ஓரளவுக்கு என்னுடைய நினைவில் வந்ததை நான் பட்டியல் போட்டிருக்கிறேன். இதைவிட கூடுதலாக இருக்கலாம், அல்லாஹ் அறிந்தவன். நாவின் மூலம் மனித சமூகத்திலே எத்துணை வகையான தீமைகளை ஒரு மனிதன் உண்டாக்க முடியும் என்றால், ஒரு மனிதன் நினைத்தால் நாவை அசைத்து பேசி வதந்திகளை பரப்ப முடியும், பட்ட பெயர் சூட்டி மனிதனை நோவினை செய்ய முடியும், மனிதனை கிண்டல் செய்ய முடியும், பொய் பேச முடியும், பொய் சாட்சி சொல்ல முடியும், பொய் சத்தியம் போட முடியும், ஒரு மனிதனை திட்ட முடியும், பெற்றோர்களை திட்ட முடியும், மனிதர்களை சபிக்க முடியும், காலத்தை திட்ட முடியும், இறந்தவர்களை திட்ட முடியும், கோள் சொல்ல முடியும், அவதூறுகள் சொல்ல முடியும், புறம் பேச முடியும், செய்கிற இபாதத்துகளை எல்லாம் சொல்லிக்காட்டி இபாதத்துகளை பாழாக்க முடியும், கெட்ட பேச்சுக்கள், அருவருக்கத்தக்க பேச்சுக்களை பேச முடியும். இவ்வளவு கேடுகளையும் இந்த நாவின் மூலம் ஒரு மனிதன் நிச்சயமாக செய்ய முடியும் என்பதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பட்டியல் போட்டு நமக்கு சொல்லுகிறான். அப்ப இந்த நாவை நாம் பேணுவதின் மூலம் இவ்வளவு தீய நடவடிக்கைகளிலிருந்து நாம் ஒதுங்கி வாழ்ந்து கண்ணியத்தோடு வாழ முடியும் என்பது ஒரு புறம். இன்னொரு புறம், நாம் செய்த இபாதத்தை யாருக்காக வேண்டியும் நாம் இழக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரமலானுடைய மாதத்தில் எதற்காக வேண்டி இந்த பட்டினி, ரமலானுடைய மாதத்தில் எதற்காக வேண்டி இந்த தொழுகை, ரமலானுடைய மாதத்தில் எதற்காக வேண்டி இந்த இபாதத்துகள், ஆயுள் காலம் முழுக்க ஃபஜ்ரில இருந்து இஷா வரை ஐநேர தொழுகை எதற்கு, ஹஜ் பயணம் எதற்கு, ஜிஹாத் எதற்கு, தான தர்மங்கள் எதற்கு, நமக்கு சொர்க்கம் கிடைக்கத்தானே. இவ்வளவு இபாதத்துகளையும் செய்து நாவை மட்டும் பேணாத ஒரே காரணத்திற்காக இந்த இபாதத்துகளை எல்லாம் நான் யாரை பார்த்து ஒரு திட்டினேனோ அவனுக்கு இவ்வளவு இபாதத்துகளையும் நான் கொடுக்கிறேன் என்றால் என்னை விட ஒரு மடையன் அறிவிலி வேறு யார் இருக்க முடியும் என்பான்ற சொற்களே. ஆகவேதான் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் நிறைய தீய பண்புகளை அல்லாஹ் சுட்டி காண்பித்து அந்த தீய பண்புகளுக்குரிய தண்டனைகள் என்ன, அந்த தீய செயல்களுக்குரிய அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெறக்கூடிய காரண காரியங்கள் என்ன, எச்சரிக்கைகள் என்ன, எந்தெந்த தீய நடவடிக்கைகளுக்கு எப்படி நரகத்தில் தண்டனைகள் எந்தெந்த வடிவத்தில் கொடுக்கப்படுகிறது என்பதையெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கடுமையாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். அந்த தீய பண்புகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளையிலிருந்து நாம் அறிந்து கொள்வோம். இந்த உரையினுடைய சாராம்சம், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம், திருக்குர்ஆனில் சொல்லப்படுகிற உபதேசங்கள், திருக்குர்ஆனில் சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள், திருக்குர்ஆனில் சொல்லப்படுகின்ற நிறைய படிப்பினைகள், பாடங்கள் அனைத்தையும் கேட்பதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் பண்பட வேண்டும். தீமையிலிருந்து நம்மை நாம் காப்பாற்ற வேண்டும். நமக்கு குடும்பமாக, நண்பர்களாக, சமூகமாக எல்லாம் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும். யாருக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் நன்மைகளை நாம் பாழாக்கிவிடக் கூடாது என்பதுதான் இந்த உரையினுடைய சாராம்சம் என்பதை நிலைநிறுத்திக் கொண்டு அல்லாஹ் போடுகிற அந்த தீமையான பட்டியலை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே இருந்து நாம் அறிந்து கொள்வோம். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.